ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஃபைனலாக 1000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த 1000 சப்ஸ்கிரைபரை நான் எப்படி ரீச் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து கேமரா முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி பேசுகிறதுக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருந்துச்சு. அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில. அதனால நான் எப்பொழுதும் போலுமே வீடியோ ஷூட் பண்ணி பேக்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோவுமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். என்னோடய நேம் வந்து ஜி அகிலாண்டேஸ்வரி. என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து குருமூர்த்தி. பாப்பாவோட பேர் வந்து தீக்ஷிதா குருமூர்த்தி. அவளுக்கு வந்து 3 வயசு ஆகுது. நாங்கள் வந்து இங்கே தஞ்சாவூரில் இருக்கிறோம். என்னோடய மாமியார் எனக்கு ஒரு பிரதரிங்லாம் இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து ஒரத்தநாட்டில் இருக்கிறாங்க. என்னோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர், ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரத்தநாடு. ஒர்க்குக்காக வந்து நாங்கள் இங்கே தஞ்சாவூரில் இருக்கிறோம். பட் அங்கே போயிட்டு தான் வந்துட்டு தான் இருப்போம். இதுதான் எங்களோட குட்டி ஃபேமிலி. இது என்னோட குட்டி இன்ட்ரொடக்ஷன். அப்புறம் வந்து நான் எதுக்காக வந்து இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, பேசிக்காக வந்து எனக்கு வந்து ஏர்ன் பண்ணணும். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சேலரி பர்சனாக தான் இருந்தேன். என்னோடய தேவைகளை அதை நிறைவேற்றிக்கிற அளவுக்கு என்னோடய சேலரி போதுமானதாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஜாபை விட்டுட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஜாபை வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கன்சீவான பாப்பா இருந்தால். ஸோ என்னால் வந்து வேலைக்கு போக முடியல. நான் வேலைக்கு போனாலும் எனக்கு பாப்பா வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. பிகாஸ் வந்து எங்கள் அம்மாவும் வந்து ஒர்க்கிங் உமன், என் மாமியாரும் வந்து கடை வச்சுருக்காங்க, ஊரில் பழக்கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களாலையுமே பார்த்துக்க முடியாது. இன்னொன்று வந்து எனக்கு பாப்பாவை யார்கிட்டையும் விட்டுட்டு போய் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை. நான் சம்பாதிக்கிறது என்னோட குழந்தைக்காக தான். ஸோ என்னோட குழந்தைய நான் பக்கத்துலேருந்து பார்க்காம நான் போய் ஏர்ன் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லாதனால வீட்டிலேருந்து எனக்கு ஒரு ஜாப் வேணும். அதுக்காக நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத நிலையில் இப்போ நான் வந்து ஒர்க்குக்கு போகணுன்னாலுமே எனக்கு இன்னொரு 1.5 இயர் வந்து டைம் இருக்குது. அந்த டைமில் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதால் நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இதை அப்படியே வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக ட்ரை பண்ணுவோம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணினேன். இப்போதைக்கு என் ஹஸ்பண்டோட ஏர்னிங் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறதுக்கு. இனிமேல் இதுலேருந்து பைசா வந்தால் தான் இது எனக்கு கை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நம்ம ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதை ரன் பண்ணணும் அப்படின்னு. பட் எடுத்தோடனே வந்து இதில் நம்ம வந்து சேலரி வந்து எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக கிடைக்காது. சில பேருக்கு 3 மாதத்தில் கிடைக்கும், சில பேருக்கு 6 மாதத்தில் கிடைக்கும், சில பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி ஆகலாம். நம்ம பூரா எஃபெக்ட் தான் இதில் முக்கியம். இன்னொன்று வந்து இதில் நம்ம வந்து கண்டினியூவாக வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 3 ஷார்ட்ஸ் வரைக்குமே நம்ம போடலாம். பட் முடியாத பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷார்ட்ஸ் போடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து 4000 வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எலிஜிபிளுக்கு இதான் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸ். இன்னும் நான் வந்து 4000 வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல. 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஒரு 1300 வாட்சர்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நம்ம வந்து ஓகே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டென்ட் ஓரியன்டாக வந்து நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் வந்து போட போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மல்டி கண்டென்ட் தான். ஏன்னா நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலில் தான் வந்து வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி இருக்கிறப்ப என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து தான் நான் ஷூட் பண்ணுறேன். அதோட ப்ளஸ் வந்து தெரியாத இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா கொடுக்கணுங்கிறது எனக்கு ஆசை. எனக்கு வந்து குக்கிங்லேயும் இந்த பூஜை பண்ணுறதுலேயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அதனால் நான் மெயின் கான்செப்டாக வந்து என்னோடய பூஜையும் இந்த குக்கிங் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி நான் வந்து மல்டி கண்டென்ட் வீடியோஸ் தான் போட்டுகிட்டே இருப்பேன். இதில் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து நல்லாவே வியூஸ் போகும், ஒரு சில வீடியோஸ் வந்து வியூஸ் போகாது. அது எதனால என்னெல்லாம் எனக்கும் தெரியாது. சில பேர் வந்து இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கள், அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கள், வியூஸ் போகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்மளோட வீடியோஸ் வந்து ஒர்த்தாக இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு பர்சனுக்கு பிடிச்சிருந்துருக்கணும். அது மூலியமாக தான் கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் வந்து வியூஸ் போகும். இத்தனை நாள் இதை பார்த்ததில் நான் கற்றுக்கிட்டது இது ஒன்று தான். இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நானுமே வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். பட் நமக்கு வந்து நிறைய ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் தெரியுமா. அதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ஆஃப் KMST அப்படிங்கிற ஒரு சேனல், அவங்க வந்து யூடியூபர் தான். அவங்களோட சேனல் வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் அவங்களோட சேனலை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்து எனக்கு வந்து சேனல் ஓப்பன் பண்ண யார் இன்ஸ்பிரைடு பர்சன்னா டேல்ஸ் ஆஃப் சரண்யா. அவங்க வந்து நிறையா பூஜை வீடியோஸ் போடுவாங்க. அவங்க வீடியோஸ்லேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் அவங்கள்ட்டுமே வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தேன், நான் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் சிஸ்டர் நான் வந்து சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னுமே. இப்போ வந்து நான் எப்படி 1000 சப்ஸ்கிரைபர் வந்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும்
நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். நம்மளுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தான் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருந்து நம்மளோட வீடியோஸ் 1000 பேர் பார்த்தாலும் அந்த 1000 பேருக்கு தான் வந்து காசு. அது மாதிரி வெறும் 1,00,000 சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு வெறும் 200 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அந்த 1,00,000 பேர் பார்க்குற வியூஸ்க்கு தான் நமக்கு வந்து காசு. இப்போ சப்ஸ்கிரைபர் நமக்கு எதுக்காக வேணும்னா நம்மளோட வீடியோஸை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் வேணும். இப்போ நம்ம ஓகே வீடியோ போட்டுட்டு அவங்களா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் நம்ம பண்ண சொல்லணும். அப்படி நான் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் பண்ண சொன்னேன். அது மாதிரி எனக்கு ஒரு 200 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் தான் நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன். போட என்னோட வீடியோஸை பார்த்து ஒரு 800 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்னு நான் வந்து May 1 வந்து ஸ்டார்ட் பண்ண சேனல். பட் வந்து கண்டினியூவாக அதில் வீடியோஸ் போடலை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அதில் நான் வீடியோஸ் போட மாட்டேன். இப்போ ஜூன்லேருந்து இப்போ இந்த மந்த் நவம்பர் வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர். கிட்டத்தட்ட அதுக்கு எனக்கு எத்தனை மாதம் ஆணுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு எனக்கு இந்த 1000 சப்ஸ்கிரைபருக்கு. நான் வந்து நமக்கு 1 இயர் டைம் இருக்குது. அந்த 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து 4000 வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுதான் பேசிக். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடணும். அந்த வீடியோஸ் போக போக நம்மளோட வீடியோஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுதான் சிம்பிள் மெத்தட். இப்படி தான் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்தேன். இப்படி தான் வந்து 4000 வாட்சர்ஸ் வரவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் வந்து அந்த எலிஜிபிளெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதில் வந்து குக்கிங், பூஜை இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நான் வந்து எப்படி வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து போட மாட்டேன். அதனால் அதுக்காக யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை. கீப் வாட்சிங்.